தற்போதைய செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் நாளையும் நெல் மூட்டைகளை கொண்டு வர வேண்டாம் என்று செஞ்சியின் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறது. காரணம், 30,000 நெல் மூட்டைகள் ஏற்கனவே அங்கே இருக்கின்றன. ஆகவே கூடுதலாக யாரும் நெல் மூட்டைகளை கொண்டு வர வேண்டாம், குறிப்பாக 2 நாள்களுக்கு கொண்டு வர வேண்டாம் என்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றும் நாளையும் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு நெல் மூட்டைகளை கொண்டு வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆசாத். ஆசாத், என்ன காரணம்? இதுக்கு மேல நெல் மூட்டைகள் அங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லையா? மணிமாறன், அதாவது பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் என்பது இந்த மாவட்டத்திலே மிகவும் பிரபலமான ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடம். அங்க நெல் விலை அதிகமாக போவதால சுற்று வட்டார கிராமத்துல இருந்து அதிக அளவிலான நெல் வரத்து வரக்கூடும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா சராசரியாக 30,000 மூட்டைகள் என்பது அங்கு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கடந்த 4 நாட்களாக தொடர் விடுமுறையானது அளிக்கப்பட்டிருந்தது. இதனால் நெல் மூட்டைகளின் வரத்து அதிகமாக இருந்தது. அதே போல நெல் கொள்முதல் நிறுத்தப்பட்டிருந்தது. இதனால் தற்போது நீங்கள் காட்சிகளில் பார்க்கலாம், அதிக அளவிலான நெல் மூட்டைகள் அங்கு தேங்கி இருக்கிறது. அதாவது இன்று மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 30,000 மூட்டைகள் அளவிற்கான நெல் கொள்முதலுக்காக வந்திருக்கிறது. அதாவது நாள் ஒன்றுக்கு 500 மூட்டைகள், அதாவது 500 விவசாயிகளுக்கு மட்டுமே லாட் ஆனது வழங்கப்படும். அந்த அடிப்படையில் தற்போது 15,000 மூட்டைகள் மட்டுமே இன்று கொள்முதல் செய்யப்படும். அதே நாளை 15,000 மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படும். எனவே கூடுதலாக நெல் மூட்டைகள் அங்கு எடுத்து வரும்போது அங்கு போதிய இடை வசதி இல்லை, விவசாயிகளுக்கு பெரிய இடையூறு ஏற்படும் என்பதால் 2 நாட்களுக்கு நெல் மூட்டைகளை கொள்முதலுக்கு எடுத்து வர வேண்டாம் என்று தற்போது அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கேட்டது போல ஏற்கனவே நாம் செய்திகளில் பதிவிட்டிருந்தோம். செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அங்கு தொடர்ந்து புதிய கட்டிடங்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அங்கு வரக்கூடிய நெல் வளத்திற்கு ஏற்றாற் போல் அங்கு இடவசதி இல்லை. இதனால் விவசாயிகள் தொடர்ந்து அங்க இடையூறுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. மணிவாரன், நாம் வேளாண் துறை அதிகாரிகள் கவனத்திற்கும் எடுத்து சென்றிருக்கோம். விரைவில் இதற்கான தீர்வும் அளிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மணிவாரன். ஆசாத், நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு உள்கட்டமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதுல மட்டுமே கவனம் செலுத்துறதை தாண்டி விவசாயிகளின் நலன் காக்கும் அரசு அப்படின்னு சொல்றதுனால தொடர்ச்சியாக எவ்வளவு உற்பத்தியை அவங்க பண்ணாலுமே கூட அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுத்து அவர்களையும் நேசித்து அவர்களுக்கு உண்டான தேவைகளை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கட்டாயம் அரசாங்கத்திற்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது 30,000 நெல் மூட்டைகள் மேல கொண்டு வராதிங்கன்னா அந்த மூட்டைகள்லாம் எடுத்துட்டு போயிட்டு விவசாயிகள் என்ன பண்ண முடியும்? அதனால இதற்கான கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும் என்றது அவங்களோட நோக்கமா இருக்கும். இது குறித்து அதிகாரிகள் யார்கிட்டயாச்சும் நீங்க பேசியிருக்கீங்களா? அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க? மணிமரன், அதாவது இந்த தை மாதம் எடுத்துக்கொண்டோம்னால ஒரு அறுவடை காலம். இங்க சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்துல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கர்கள் மேல எல்லாமே நெல் அறுவடை செய்யறாங்க. இந்த அறுவடை காலத்தில் குறிப்பாக எடுத்துக்கொண்டோம்னால் அதிக அளவிலான நெல் வரத்து வரும்போதுதான் இது போன்ற சிக்கல்கள் ஏற்படுவது. மற்ற நாட்களில் இது போன்ற எதுவும் ஏற்படுவதில்லை என்று அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையுமே அறுவடை காலம் இதுதான். இதுல எந்த மாற்றமும் இல்ல. இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான். அறுவடை காலங்கள்ல அதிகமா வருது, அதனால சமாளிக்க முடியலன்றதெல்லாம் அதிகாரிகள் இப்போதைக்கு தற்காலிகமா நம்ம கிட்ட சொல்ற பதிலா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு ஆண்டுமே பருவ காலம் முடிஞ்சு அறுவடை காலம்ன்றது மாறாம இதே காலகட்டத்தில் தான் வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்த சமாளிக்க வேண்டியதான அவங்களோட பொறுப்பு. இதை சொல்லி நீங்க கேளுங்கன்ற. நிச்சயமாக மணிவரன். அதாவது ஆசாத், ஒரு நிமிஷம், கண்காணிப்பு அதிகாரி வினோத்குமார் நம்முடைய இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், 30,000 நெல் மூட்டைகள் இருக்கு, அதனால இன்னைக்கும் நாளைக்கும் மூட்டைகளை கொண்டு வர வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறது. களத்துல இருந்து செய்தி வருது. எவ்வளவு மூட்டை வந்தாலும் அதை கொள்முதல் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல சார்? கண்டிப்பா சார். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு அறிவிப்பு? ஏன்னா விவசாயிகள் பாடுபட்டு உழைக்கிறாங்க. நெல் மூட்டைகளை கொண்டு வந்து இங்க கொடுத்தாதான் அவங்களுக்கான வாழ்வாதாரம். அப்படி இருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு முறையும் பருவ காலம் இப்பதான் அறுவடை காலம்ன்றது. அப்ப இதற்கான கட்டுமான வசதியை ஏற்படுத்தாம அதை விட பெரிய செலவு வேற எதுக்கு பண்ண வேண்டியது இருக்கு சார்? கண்டிப்பா சார். அந்த கட்டுமான பணி செலவுகள் என்பது எங்களுக்கு தகவல் பார்க்கணும் சார். நாங்க தகவல் சொல்லியிருக்கோம் சார். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சார், இங்க லேபர்ஸ் ரொம்ப கம்மி சார். இங்க ஒரு நாளைக்கு இங்க ஹேண்டில் பண்றதே பாத்தீங்கன்னாக்கா 8,000 மூட்டைல இருந்து 10,000 மூட்டை தான் சார் ஹேண்டில் பண்ண முடியும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சார், பொன்னி நெல்லுக்கு பாத்தீங்கன்னா அதிகபட்ச விலை 2,800 வரைக்கும் போகுது சார். வெளியே மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா 1,700 1,750 தான் சார் போகுது. ஸோ விவசாயிகள் நம்ம என்னதான் அவேர்னஸ் பண்ணி தகவல் சொன்னாலும் அந்த அறுவடை பண்ணோட உடனே எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறாங்க சார் அன்னைக்கு. ஸோ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உங்க தரப்புல என்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. அப்பதான் 2 தரப்பையும் கேட்கும்போது தான் முழுமையான விளக்கம் கிடைக்கும். சொல்லுங்க. கண்டிப்பா சார். அதனால சார் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா சார் ஒரு நாளைக்கு 10,000 மூட்டை வரைக்கும் தான் சார் பண்ண முடியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சமே நாங்க லாஸ்ட் டே பாத்தீங்கன்னா 18,000 மூட்டை பண்ணோம் சார்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் தான் சார் வந்து இடையில இருக்காங்க சார். ஸோ அதுக்கு மேன் பவர் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 100 பேர் தான் இருக்கணும் சார் மேன் பவர்ஸ். இங்கே எடைப்பணியாளர்கள் தனி சார், மூட்டை மாத்துறவங்க தனி, அதே மாதிரி வண்டி ஏற்றுறவங்களும் தனி சார் இங்கே. ஸோ இது மாதிரி குரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி சார். ரேட் அதிகமாக போகிறதுனால விவசாயிகள் வந்து அதிகமாக இங்கே தான் சார் எடுத்து வராங்க. கொஞ்சம் ஸ்டே பண்ணி எடுத்து வாங்கினா அது பண்ண முடியல சார். ஒரே டைம் வந்து டம் ஆகிடுது சார். புரியுது. உங்க நிலைமை புரியுது. ஆனாலும் கூட அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, பாடுபட்டு உழைச்சிட்டோம், களத்துக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டோம், எடுத்து வந்து கொடுத்தோம்னாக்கா பைசா வருமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு. நீங்க உங்க தரப்புல இருந்து ஆள் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இதை வந்து அடுத்த கட்டமா யாருக்கிட்ட இந்த தகவலை சொல்லணும் அப்படின்றத நீங்க முன்னெடுத்து விவசாயிகளுக்கும் நல்லது நடக்கணும், உங்களுக்கும் சிக்கல் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கண்காணிப்பு அதிகாரியா நீங்க அந்த தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானே. நான் என்ன சொல்றேன்னா, செஞ்சியில இருக்கிற இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல எவ்வளவு வந்தாலும் அதை எடுத்துக்கொள்வதற்கான சக்தி இருக்கு அப்படின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்க வேண்டிய பொறுப்புல நீங்களும் இருக்கிறதுனால இந்த முன்னெடுப்பை எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, கூப்பிட்ட பிறகு அழைப்புக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்கீங்க, அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதே சமயத்துல இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயங்களை நீங்க என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதையும் பண்ணுங்க சார். அப்பதான் வந்து விவசாயிகளும் போட்டுருவாங்க, அவங்களும் வாழ்வாங்க இல்லையா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. மகிழ்ச்சி. இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மகிழ்ச்சி.